மயிலாடுதுறை மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பாக கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி குத்தாலம் மேற்கு ஒன்றியம் பரமசிவபுரத்தில் மயிலாடுதுறை மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமையில் இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் மருது, குத்தாலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா முன்னிலையில் நடைபெற்ற இதில் சிறப்பு அழைப்பாளராக திமுக பேச்சாளர் நாஜில் சம்பத், மாநில இளைஞரணி துணை செயலாளர் இளையராஜா மற்றும் இளம் கழக பேச்சாளர் அஞ்சோ வளர் பிரைட்டன் கலந்து கொண்டு பேசினர். அப்போது பாஜக அரசு ஹிந்தி திணிப்பு, நிதி பகிர்வில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைப்பதாக கூறினார். மேலும் தமிழ்நாடு இளைஞர்களின் எதிர்காலமாக உதயநிதி ஸ்டாலின் திகழ்வார் என்றும் கூறினார். அப்போது குத்தாலம் மேற்கு ஒன்றியத்தைச் சேர்ந்த அதிமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியினர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட, நகர, ஒன்றிய பெரும் கழக நிர்வாகிகள், இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்.